அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் ராசிகளுடைய பொது குணங்களை நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கான்செப்டை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ராசிக்கான பொது காரகத்துவங்கள், பொது தன்மைகள் எல்லாமே நம்ம ஒரு பதிவு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய ஃபீட்பேக் பாசிட்டிவா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் மட்டும் என்னவா இருக்கும், என்னெல்லாம் உங்களோட கேரக்டர், ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்லாம் என்னென்ன, எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா தொகுத்து ஒரு பதிவா ஒரு சிம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த பதிவு ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பெண்களுக்கு சொல்லவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இந்த பதிவு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்து இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஸோ பதிவை முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 5வது ராசியாக வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசியுடைய குணம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். சிம்ம ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ராசிநாதன் சூரியன். ஒரே ஒளி கிரகம் சூரியன் தான். கிரகங்களுடைய நாயகனாக சூரியன் பாவிக்கப்படுகிறார். அத்தனை சிறப்புடைய சூரியன் தான் நம்மளோட ராசிநாதன். சூரியனை ராசிநாதனா கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவா நம்ம பார்க்கும்போது நல்ல தலைமை பண்பு உடையவர்களா இருப்பாங்க. அதிகாரம் செலுத்தக்கூடிய தோரணை இவங்க கிட்ட இருக்கும். ஒரு நெருப்பு தத்துவ ராசி, அதனால கோபம் அதிகமா வரும். அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. நீதி, நியாயம், நேர்மை இது அதிகமா கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமும் ஒரு கம்பீரமான நடையும் உடையவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அதீதமான தன்னம்பிக்கை இருக்கும். இவங்களோட தன்னம்பிக்கையை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா அசைக்க முடியாது. அதீத தன்னம்பிக்கை கொண்டவர்கள், சுய முயற்சியில முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவருடைய சொந்த காலில் நின்று வாழ்க்கையில வெற்றி நடை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல தலைமை பண்பு கொண்டவர்கள், மற்றவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். தன்னுடைய வாழ்நாள்ல நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு உயர்வான பதவியை டெஃபினட்டா இவங்க அடைவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டத்துல கூட தான் தனித்து தெரிய வேண்டும், மற்றவர்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள். மேலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சமுதாயத்துல நல்ல பிரபலமான மனிதர்களா இருப்பாங்க. அதே போல உறுதியான குணம் இருக்கும். யாருக்காகவும் தன்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டாங்க. தான் எடுக்கக்கூடிய முடிவுல ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள், திடமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு முறை இவங்க யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படியாச்சும் அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்றதுல இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். அதே போல சிம்மம் அப்படின்னாக்கா தைரியமானவர்கள். இவங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதீத தைரியம் உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா மேற்கொண்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடியவர்கள். எவ்வளவு தடை வந்தாலும் சரி அதெல்லாம் இவங்க கிட்ட பெருசா செல்லுபடி ஆகாது. பல பிரச்சனைகளை தாண்டி வாழ்க்கையில சிங்கத்தை போல ஒரு வெற்றி நடைய போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாஸ்திர அறிவு உண்டு, நல்ல ஞானம் உண்டு, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி இவங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு உபதேசமும் செய்வாங்க. மற்றவர்களை வழி நடத்தக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் அதிகமா கொடுக்கக்கூடியவர்கள். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருப்பாங்க. அதே போல இவங்களோட பேச்சு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு 2வது வீடா எது வரும்னா புதனோட வீடு. நல்ல அட்ராக்டிவா பேசுவாங்க, கம்பீரமா பேசுவாங்க. இவங்களோட பேச்சுக்கு நிறைய பேர் அடிமையா இருப்பாங்க. உயரிய சிந்தனை, உயரிய குறிக்கோளை உடையவர்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கறதுல விடாபிடியா இருப்பாங்க. அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிருந்து நடத்தக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுப்பை தாமேல சுமந்துக்கிட்டு அந்த இடத்துல முன்னிருந்து அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வழி நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்குது. அரசு, அரசியல், அரசாங்கம் சார்ந்த துறைகள்ல நிறைய பேர் பணிபுரியுறாங்க. நிறைய பேர் அரசியல்ல ஈடுபாடு உடையவர்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமா உண்டு. அரசியல் சம்பந்தமான பேச்சு அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். அதே போல இவர்கள் நல்ல தாராளமான ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. அன்பானவர்கள், அடக்கமானவர்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்கள். அதே போல உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆடம்பர பிரியர்களா இருப்பாங்க. வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆடம்பரமான விஷயங்கள் மேல இவர்களுக்கு சற்று நாட்டம் அதிகமா இருக்கும். ஆடம்பரத்தை விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம
சிம்ம ராசிக்காரர்கள் மலை பிரதேசங்கள்ல அதிகமா வாழ்றத விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மலை பகுதிகளை சுத்தி பார்க்கறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது சிம்ம ராசிக்கிட்ட நான் ஒரு சின்ன மைனஸ் என்ன பார்க்குறேனாக்கா, இவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். எல்லாத்தையும் உடனே எதிர்பார்ப்பாங்க, வேகமா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சிந்தனை, சொல், செயல் இது எல்லாத்துலயும் வேகம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி அதற்கு தகுந்தாற் போல அதோட ரிசல்ட்டும் எனக்கு ஸ்பீடா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல பின்னாடி இருந்துகிட்டு குறை சொல்றது, முன்னாடி இருந்துகிட்டே இவங்களுக்கு துரோகம் செய்யறது, இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரியான மனிதர்களை தான் பக்கம் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உணவு நல்லா சூடா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சூடான பண்டங்களை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாக புதனோட வீடு கன்னி வருதுனால பணப்புழக்கம் இவர்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். பொருளாதார ரீதியா பெருசா குறை இருக்காது. வாழ்க்கையில முதல் பகுதி எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் பிற்பகுதியில நிச்சயமாக பொருளாதார ரீதியா உயர்வான ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி இவங்க கையில மட்டும் அது நிக்காது. செலவு கண்ணா பின்னான்னு இருக்கும். அதுவும் சிம்மத்துல இருக்கிற ஒரு சின்ன குறை. கையில பணம் இருந்தா கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓப்பன் டாக்கா பேசக்கூடியவங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே வெளிப்படையா அப்படியே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா நல்ல குணாதிசயங்களை உடைய நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. மேலும் இந்த சிம்ம ராசியை நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்க படிச்ச படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் வேலை பார்க்கறதை விட மற்றவர்களை வேலை வாங்குறதுல மும்முரமா இருப்பாங்க. எனவே இவங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சுய தொழில் செய்யறாங்க, ஆண்டர்பிரினரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்கே போனாலும் அந்த இடத்துல இவங்க ஒரு மேனேஜரா இருப்பாங்க. மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இவங்க இருப்பாங்க. மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய நிலையில ஒரு உயர்வான இடத்துல இந்த சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 2 பேராச்சும் வேலை பார்ப்பாங்க. மேலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் சிவபக்தர்களா இருப்பாங்க. சிவன் மேல அதிக பற்று உடையவர்களா இருப்பாங்க. எதையும் தாங்கும் மன வலிமை உடையவர்கள். சிந்தனை குழப்பம் இவங்களுக்கு பெருசா இருக்காது. தான் நினைச்சதை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் உடையவர்கள். இவங்கள பலருக்கு பார்த்தோன்னா மன வாழ்க்கையில சில மாற்றங்கள் தாழ்வுகள் டெஃபினட்டா ஏற்பட்டு நீங்குது. மன வாழ்க்கை 100க்கு 80% பேருக்கு ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு. பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. அதே போல சிம்மம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கர்ஜனையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. சிங்கம் எப்படி கர்ஜனை பண்ணுமோ அது மாதிரி இவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா இவங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கோபத்தை கொட்டி தீத்துருவாங்க. ஆப்போசிட்ல யாரா இருந்தாலும் சரி கோபம் வந்துட்டுனா சிங்கத்தை போல கர்ஜனை உடையவர்களா இருப்பாங்க. பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு கோபம் வரும் இவங்களுக்கு. ஆனா நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒருபோதும் தவறுதலான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் சிம்மத்தோட ஒரு டிஃபால்ட்டான ஒரு குணமா இருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசியோட ஒரு பேசிக்கான குவாலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்மளோட ராசிப்படி நம்மளுடைய குணம் என்னவா இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட மனோபாவம் உடையவங்களா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் உங்களுக்கு தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ராசிக்கு நிறைய பதிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு எவ்வளோ % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஃபீட்பேக்காக கொடுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படும். பலருக்கும் இது உபயோகமான ஒரு பதிவா போய் சேரும். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் ரொம்ப கிளியரா டீப்பா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பற்றிய உங்களை பற்றிய ஒரு சின்ன புரிதல் டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல மாத பலன்கள்லாம் ரொம்ப டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நம்ம சேனல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல நம்ம ஒரு 50 பக்கம்
கொண்ட ஒரு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கணிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். உடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், உடைய தசா புக்தி, வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி, எந்த தசை எந்த டேட்ல வரும், எந்த புத்தி எந்த டேட்ல வரும், எந்த அந்தரம் எந்த டேட்ல வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்க வாழ்நாள் முழுவதும் கணிச்சு ஒரு தொகுப்பா கொடுத்துருவோம். மேலும் இதோட உங்க ஜாதகப்படி உங்களுடைய எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன தொகுப்பு அந்த PDFல ஆட் ஆகி வந்துடும். அதே போல உங்க ஜாதகப்படி என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், என்னென்ன அசுப யோகம் இருக்கு, அந்த அசுப யோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகப்படி 12 ஸ்தான அதிபதிகள் உங்களோட லக்னப்படி எந்தெந்த ஸ்தானங்கள்ல இருக்காங்க, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்குது, எத்தனை டிகிரியில பார்க்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல், உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன் என்ன, உங்களுடைய லக்னத்துக்கான பலன் என்ன, இப்படி A to Z எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 50 பக்க PDF-ஆ உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு வந்துடும். தனியா எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஜாதகம் வேணும் அப்படின்னா அதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், உடைய லக்னம், உங்களுடைய திதி, நீங்க பிறந்திருக்கக்கூடிய திதி, யோகம், கரணம், இப்படி A to Z எல்லாத்தையும் தெளிவா கொடுத்து ஒரு சிங்கிள் பேஜ் PDF பிளஸ் வந்து ஒரு JPG ஒரு இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு நாம கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, என்கிட்ட தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான ஜாதகம் எழுதி என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா ஜாதகம் எழுதினாலும் சரி, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த சர்வீஸை தாராளமா யூஸ் பண்ணி பயனடையுங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.